வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோடி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி நவராத்திரி 3வது நாள். இன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். உங்கள் வீட்டில் வாராகி அம்மன் விக்கிரகமோ இல்லை படமோ இருந்தால் பூஜைக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அம்மன் படம் இருந்ததுன்னா அவங்கள வாராகி அம்மனாக மனசுக்குள்ளே பாவிச்சுக்குங்க. பாவிச்சிட்டு நம்ம பூஜையை தொடங்கலாம். இவங்களுக்கு சாத்த வேண்டிய வஸ்திரம் நிறம் நீல நிற வஸ்திரம் ஏற்றது. மலர் கோலம் போடலாம். போட்டுட்டு சம்மங்கி மலரால் அர்ச்சனை செய்யலாம். வாராகி நமக்கு கேட்குறதெல்லாம் தருவாங்க, தாய் மாதிரி. அதனால் அவங்கள எவ்வளவு அவங்களுக்கு மனசை குளிர்விக்க முடியுமோ நீங்கள் அதெல்லாம் செய்யலாம். இன்றைக்கி அவங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு கிழங்கு வகைகள், சக்கரை பொங்கல், கொண்டைக்கடலை சுண்டல் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அப்புறம் பலாப்பழம் சுளை எடுத்து வைக்கலாம் அவங்களுக்கு. அப்புறம் அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா, வாராகி காயத்ரி, அதாவது ஷியாமளாய வித்மகே கலகஸ்தாயி தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத், இதை ஒரு 108 தடவை சொல்லி மனசார வேண்டுங்க. உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேறும். சரி, வாராகி அம்மனை இந்த நவராத்திரி 3வது நாளில் வழிபட்டால் என்ன பலன்? பகைமையை போக்குறவங்க தான் வாராகி. உங்களுக்கு யாராவது பகைவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க பகைமையை மறந்து உங்கள்கிட்ட பழையபடி நல்லா பழகுவாங்க. அப்புறம் நமக்குள்ளே இருக்க பகைவர்கள், அதாவது நமக்குள்ளே உட்பகைவர்கள் இருக்காங்க, அதாவது கோபம், பொறாமை, இதெல்லாம் போக்கக்கூடியவங்க வாராகி. நம்ம மனசில் இருக்க உட்பகைவர்கள் போனாலே முதல்ல நம்ம நிம்மதியாக இருப்போம். நிம்மதியாக இருந்தால் தான் நிறைய வேலைகள் இதெல்லாம் செய்ய முடியும். நம்ம ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் நல்லா பெருகி வரும். அதனால் இன்றைக்கி வாராகி வழிபாடை தவறாமல் செய்யுங்க. வாழ்த்துக்கள்.